கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் மூக்களை போல நிறைய காரியங்கள், அதாவது நம்ம வேதனைகள் வரலாம். ஆனால் வேதத்தில் நம்மளை முட்கள் போல வேதனைகள் வரும் பொழுது அதை கிருபையினால் ஆண்டவர் தாங்கினதை ஒரு மனுஷனை கொண்டு தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல் இருக்கிற பூக்களை பார்த்திங்கனாக்கி நீங்கள் முள்ளாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கனாக்கி அதனுடைய வெளியே எடுக்கும்போது அழகான ஒரு மலராக மாறுது. அது ஆண்டவர் செய்கிறது தான். நம்ம முள்ளுகளுக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்மளை பூ போல் நம்மளை மாற்றி, பூவை போல் மனம் கொடுக்குற ஒரு பூவை போல் நம்மளை மாற்றுகிற நல்ல தகப்பன். அதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய முள் இருந்தாலும் அது எங்களுடைய கிருபையினால் நீங்கள் தாங்குகிற தேவன். எங்களை எவ்வளோ பெரிய முள்ளுக்குள்ளே நாங்கள் இருந்தாலும் அது எங்களை வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு மலராக எங்களை மாற்றுகிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடியாக நன்றி சுவாமி. அவசரங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேசி எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. எப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தாலும் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க என் தேவனால் முடியும் என்று விசுவாசித்து அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த நாட்களிலே எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி துதிக்கிற மயமெல்லாம் அம்மக்கை செலுத்துகிறேன். இயேசு வச்சம் நாம் தெரிஞ்சவங்க நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி நம்முடைய வசனத்துக்கு தேவன் என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன். காருண்ய தேவன் என்னோடு இருக்க கலங்கிடவே மாட்டேன். உன்னத தேவன் என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன். காருண்ய தேவன் என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன். நான் கலங்கிடவே மாட்டேன். சோதனை சகிக்க பலன் எனக்கு அளிப்பார், பலப்படுத்தும் கிறிஸ்துவினா. சோதனை சகிக்க பலன் எனக்கு அளிப்பார், பலப்படுத்தும் கிறிஸ்துவினா. எல்லாம் செய்ய பலன் எனக்கு அளிப்பார், இயேசு கைவிடவே மாட்டார். எல்லாம் செய்ய பலன் எனக்கு அளிப்பார், இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தரே யுத்தம் செய்திடுவாரே, எதற்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தரே யுத்தம் செய்திடுவாரே, எதற்கும் பயப்பட மாட்டேன். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். உன்னத தேவன் என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன். காருண்ய தேவன் என்னோடு இருக்க கலங்கிடவே மாட்டேன்.
கலங்கிடவே மாட்டோம், நாம் கலங்கிடவே மாட்டோம். இன்றைக்கி நம்ம உன்னத பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை தியானிச்சுட்டு கிருபையை பற்றி நம்ம படிக்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது உன்னத பாட்டு 2:2 பார்த்திங்கன்னா 1லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். ஒரு பெண் பேசுகிற மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் நிறையா படிக்கலாம். நான் உன்னத பாட்டை நீங்கள் நிறையா பேர் படிக்க மாட்டாங்க, ஆனால் அதில் நிறையா காரியங்கள் இருக்குது. நிறையா காரியங்கள் பெண்களை பற்றியே இருக்கிறதுனால நிறையா அதை நீங்கள் படிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கி, முள்ளுகளுக்குள்ளே லீப புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திக்குள்ளே எனக்கு பிரியமானவும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ரோஜா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா முள் இருக்கும், நிறையா முள் இருக்கும். ஆனால் அந்த ரோஸில் இருக்கிற ஒரு மகிமை வந்து வேறு எந்த பூலையும் இருக்க மாதிரி இல்லை. அது வந்து நிறைய பேர் வந்து வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னா மற்ற பூக்கள்லாம் நிறையா பூக்கள், நம்ம மல்லிகை இருக்கும், முல்லை இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நூலை வச்சு கெட்டி அதை வந்து கரெக்டாக கெட்டி வச்சு நல்ல சேர மாதிரி பண்ணுவாங்க. அப்படி வச்சா தான் அதனுடைய ஒரு தள்ள வைக்க முடியும். ஏன்னா ஒத்த பூவாக நம்ம வைக்க முடியாது. ஆனால் ரோஸுங்கும்போது எவ்வளோ பெரிய, நீங்கள் ரோஸை பார்த்துருக்கலாம், அந்த ரோஸ் வந்து எவ்வளோ பெரிய ரோஸாக இருந்தாலும் சரி, அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வயசானவங்க கூட சைடில் வச்சுட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரே பூவாக நல்லா வச்சு நல்லா ஒரு தலையே வந்து தலை ஃபுல்லாக வந்து ஒரு அழகாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி லீலி புஷ்பம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முள் இருந்தாலும் சரி ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன், நான் உண்மை கூட இருக்கிறதுனால நாங்கள் வந்து வாசனை கொடுக்குற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் மாறதுக்கு தான் எங்களை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சொல்கிறத நம்ம பார்க்கோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது எத்தனை பெரிய முள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நம்மளை மாற்றுவாருங்கிற அந்த இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த முள்ளை பற்றி நிறையா தியானிக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, லீலி புஷ்பம் போல் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். முள்ளுகளுக்குள்ளேயே லீலி புஷ்பம் போல் இருக்குன்னு சொல்லி அந்த பெண் வந்து படிக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய காரியங்கள் என்னென்னா, ஆதியாகமத்தில் நீங்கள் படிச்சிங்கனாக்கி அந்த காரியங்கள் தான் அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள்லையும் நம்ம செய்யலாம். ஆனால் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வாதமாக வச்சு அந்த இடத்துல நல்ல தோட்டத்தை வச்சு எல்லாத்தையும் பண்படுத்தி நல்ல ஆசீர்வாதமாக இருங்க, சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான காரியம் எதுவுமே வந்து பண்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. மற்ற எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. ஆனால் இவன் வந்து கீழ்ப்படியாதனால தான் மரணத்தை நோக்கி மற்ற கஷ்டப்படக்கூடிய ஒரு காரியத்துக்கு போனான். பண்படுத்தக்கூடியது வந்து இப்போ நம்ம ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்கணும். சும்மாவே உட்காந்துருந்தோம்னாக்கி அப்படியே இருந்தாங்கனாக்கி டாக்டர் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் அப்படியே நடமாடுங்கம்மா, வயதானாலும் சரி ஏதோ நடந்து அப்படியே பண்ணுங்கள். உட்காந்தே இருந்தோம்னாக்கி அதனால ஒரு பெரிய நோய் வரும், உங்களுக்கு கால் வலிக்கும், மற்ற எல்லா பிரச்சனையும் வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நடக்க முடியலனா கூட ஒரு வண்டியில் நடக்காங்க, சிலர் வந்து குச்சி வச்சு நடக்காங்க. அந்த மாதிரிலாம் ஏன் நடக்காங்கன்னா, நடக்கிறதுல அவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் தோட்டத்தெல்லாம் உருவாக்கி காய் மரம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் சும்மா இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, அதை பண்படுத்துங்க, அதில் ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அதனால் பெரிய அவங்களுக்கு வந்து கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. அப்படி செஞ்ச காரியங்களை ஆண்டவர் செய்யும்போதும் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, வேலை செய்யணும்னு சொல்லி. அப்போ வேலை சொல்லும்பொழுது வேலையை செஞ்சாங்க. ஆனால் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுமோ அதை செஞ்சதுனால தான் அந்த காரியத்தை நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா 3:18 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைக்கும், நீ வெளியிலே பயிர் வகைகளை புசிப்பா, இந்த காரியங்களே சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து வெளியே போன்னு சொல்லி வெளியே கீழ்ப்படியாதனால வெளியே அனுப்புவார். வெளியே அனுப்பும்போது பார்த்திங்கனாக்கி அந்த முள் அதெல்லாம் வந்து குறுக்குனாலே வந்து ஒரு ஆசீர்வாதத்தை இல்லாமல் அந்த முள்ளுனாலே முள் இருக்க இடத்துல வந்து யாரையும் இடத்த வாங்கி வீட்டை கட்டிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது சுத்தமாக இருக்கணும், நம்ம எப்படி அசிங்கமாக இருக்க இடத்துல எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. அது மாதிரி அந்த முள் அதெல்லாம் வந்து உனக்கு வெளியே போகும்பொழுது அது முளைக்கும். அதுல தான் நீ பயிரிட்டு எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் மாதிரி தான் அதில் வந்து ஆண்டவர் கொடுக்குறத நம்ம பார்க்கோம். இப்போ சாபம் வந்து முள்ளுங்கிறது மாதிரி ஒரு சாபம். அதனால் நம்ம வந்து அந்த சாபத்திலேருந்து நம்மளை மீட்கிறதுக்கு தான் சிலுவை மரணமே. அந்த சிலுவை மரணத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கணும். ஏன்னா முள்ளுங்கும்போது முள்ளே நம்ம வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டாம். இந்த சாபத்தை பெற்று தான் அவங்க, அந்த முள் வந்து சாபத்தை குறிக்குது. முள் இருக்குதுனாலே முள்ளாக இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ
கஷ்டப்பட்டு நம்ம சுத்தம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை சுத்தம் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து எந்த இதுவும் பயிரோ ஏதோ வந்து ஆண்டவரே சொல்லுவார், முட்கள் உள்ள இடத்துலன்னா அது வந்து நெருக்கி போடும், மற்றங்கள்லாம் பயிர்களை விளைய வைக்காதுன்னு சொல்லுவார்ல. அதனால் முள் இருக்கிற இடம் வந்து ஒரு சாபத்தை குறிக்குது. அது வந்து நம்ம எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த முள் குறுக்கும்னு சொல்லும்போது. நம்ம பார்த்திங்கனாக்கி இந்த முள்ளுக்குள்ளே, அதாவது ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், விடுதலையை கொடுக்கணும். இந்த சாபத்தை பெற்ற அந்த சாபத்திலேருந்து முதலாவது நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டோடைய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கி என்ன செய்யணும்? சாபத்துக்கு அந்த கீழ்ப்படியாதனால சாபத்தை பெற்று வெளியே வந்தானே, அந்த இதுலேருந்து அவனை மீட்டு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு ஆடை பலியாக கொடுத்து அந்த ஆட்டு உடையை தான் அவனுக்கு உடையாக கொடுக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவங்க வந்து அத்தி இலையில் நம்ம செஞ்சு அவங்கள மறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் ஆட்டின் தோலை கொடுத்து அவங்கள வந்து மறைச்சி அந்த அந்த கேவலமான வாழ்க்கை, அந்த சாபம் பிடிச்சது, அந்த ஒரு அசுத்தமான வாழ்க்கையில் அவங்க விழுந்துட்டாங்க. அதுலேருந்து தூக்கி எடுக்க தான் ஆண்டவர் வந்து மறித்து சிலுவையில் மறித்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கார். நமக்காக ஒரு மரணத்தை ருசி பார்த்த ஒரு தகப்பன், ஒரு சரீரத்தை நம்ம சரீரத்தை முழுவதுமாக நமக்கு வந்து அர்ப்பணித்த ஒரு தகப்பன். அப்போ சிலுவையில் சுமந்தது எல்லாமே நம்ம சாப வாழ்க்கையை நம்ம முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்திலேருந்து மனிதன் பிறந்து வாழ்ந்து அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாதபடி விழுந்துட்டான். இப்போ ஆண்டவர் பரிசுத்தமானவர். அவருடைய மகனை நமக்காக பிறக்க வச்சு உலகத்தில் சிலுவையில் மறிக்க வச்சு அவரை உயிர்த்தெழ வச்சு இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா நம்மளோட கூட அந்த மரணத்தின் கூரை உடைத்து சாபத்தின் கூரை தகர்த்து சத்துருவின் எல்லா திட்டங்களையும் சிலுவையில் தான் எல்லாத்தையும் செய்து முடித்து நம்மளுக்கு இன்றைக்கும் ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு வல்லவராக அந்த சிலுவை மரணம் தான் இருக்குது. இந்த சிலுவை மரணத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். அதனால தான் நமக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் சிலுவை மரணத்தினால்தான் நமக்கு விடுதலையே கிடைக்கும். இந்த ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கணும் பண்ணுவோம். ரத்தம் சிந்தி அவங்க அந்த பழைய ஏற்பாடு காலத்துலலாம் நிறைய மிருகங்களை சாபத்துக்கு பாவத்துக்கெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். லேவியராமத்தை படிச்சிங்கன்னா அந்த மாதிரி இங்கே ரத்தம் சிந்தி அதனால்தான் மீட்பை பெறணும். அவர் வந்து நமக்கு விலைக்கரையமாக நம்மளை விலைக்கு வாங்கணும்னா ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அதாவது பாவம் இல்லாத ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும், நம்மளை கழுவ முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவினால் கழுவப்பட்டிருக்கோம்னா அவர் பரிசுத்தமாக இருக்கிறனால தான் நம்மளை பரிசுத்த ஆவி தராரு. பரிசுத்த ஆவின்னு ஏன் வச்சிருக்காரு? பரிசுத்தமாக தரக்கூடிய ஒரு ஆவி அவர்கிட்ட தான் இருக்குது. மற்ற ஆவிகளை பெற்றுக்கொண்டு நம்ம எத்தனையோ ஆவிகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்மளை நடத்தக்கூடியவர் நம்முடைய சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால தான் நமக்கு கிடைச்சிது. அதனால் சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய பாவத்தை நமக்கு எல்லாமான சாபத்தையும் நீக்கி நம்மளை நடத்தி நம்மளை அவருடைய பிள்ளையா நம்மளை விலைக்கு வாங்கியிருக்காரு. எனக்கு சொந்த பிள்ளை, எனக்கு சொந்த ஜனம் அப்படிங்கிறாரு. நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை தப்பிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை ஆண்டவர் மீட்டு கொண்டேன், உன்னை ரட்சிக்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் சிலுவை மரணத்தின் மூலமாக தான். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவருடைய முள்ளு மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரே நீங்கள் அதை மலர்களாய் மாற்ற எங்களுக்கு வல்லமுள்ளவர்னு சொல்லி நம்ம தியானிக்கணும். அவர் வந்து சிலுவையில் எத்தனையோ பாடுகள் பட்டார். அதனால நமக்கு மீட்பு. நாம் எதுவும் செய்யவே இல்லை. நாம் வந்து எதுக்கும் சொந்தமான பிள்ளைங்களே இல்லை. ஆனால் நம்மளை சொந்தமாக்கி அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி நம்மளை நடத்தியிருக்காரு. அந்த தியானிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்காருன்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். விசுவாசிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லியிருக்காருல, அந்த மாதிரி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறீன்னு சொல்லி நம்ம தியானிப்போம். இப்போ வந்து சிலுவை மரணத்தை பற்றி நான் சொல்லேன் பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளுங்கும் பொழுதே சாபத்தை குறிச்சுன்னு சொன்னேன். அந்த சாபத்தை குறிக்க முள்ளு கிரீடத்தினால ஆண்டவர் தலையில் அந்த சிரசின் மேல் வைச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மற்ற 27-29 யோவான் 19:2 பார்த்தீங்கன்னாக்கி முள்ளுகளுக்குள்ள ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம மத்தையில் படிக்கும். இப்போ சிலுவையில் வந்து அவர் வந்து சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தனையில் வரக்கூடிய ரெண்டாவது காரியங்களை எல்லாவற்றையும் சரி செய்யணும். நம்மளை வந்து மெயினாக உலகத்தில் நம்ம வாழும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இந்த மூளை தான். மூளை என்ன சொல்லுதோ அதுதான் சரீரம் பூரா கேட்குது.
அப்போ மூளை வந்து சரியாக இருக்கணும்னாக்கி நமக்கு அந்த வாழ்க்கையில் நம்மளை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். நம்ம சொந்த விருப்பத்தின்படி போய் என்ன செய்கிறோம், விழுந்து போகிறோம். எல்லாரும் தெய்வ மகிமை அற்றவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ ஆண்டவர் கீழ்ப்படியாமல் எல்லாருமே வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஏதோ நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத பொழுது அவர் நமக்காக அந்த சிரசின் மேல் அங்கே வந்து முள்ள வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, நம்முடைய எல்லா சிந்தனைகளையும் சரியான பாதையிலே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் யோவான் 19:2 போர் செய்வர் முள்ளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அழுத்தினார்கள் இருக்குது. அப்போது நமக்கு எந்த அழுத்தம் நம்ம மைண்டில் இருக்குதோ, நம்முடைய மூளையில் இருக்கோ, அதையெல்லாம் சரி செய்வதற்காக அவங்கள போட்டு என்ன செய்கிறாரு, அழுத்தும் போது நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கி தலையில் முள்முடி வச்சோன்னே அப்படியே வச்சுட்டு விடலை. அந்த முள் பார்த்திங்கன்னாக்கி ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ நீளமான முள். நம்ம நம்ம ஊர்களெலாம் முளைக்குமே சின்ன முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு முள்ளே வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பின்னும்போது அதனுடைய அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய அளவுலாம் இருக்குது. அந்த முள்ளை வச்சு நீளமாக இருக்குமா, அதை வச்சு அப்படியே குத்துனாங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்முடைய நம்முடைய கையிலையோ கால்லையோ ஒரு சின்ன முள் குத்திட்டாக்கி அதை நம்ம குத்தி எடுத்து எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இது என்ன செய்கிறான்னா, முள்ளை குத்தி அப்படியே உள்ளே தள்ளுறான். பெரிய நீள முள்ளை வந்து என்ன செய்தாங்க, கத்தி ஊச்சிக்கிட்டு அழுத்துறாமா. அழுத்தும் போது எப்படி இருந்திருக்கணும்னு சொல்லி பாருங்கள். அந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சிலுவையில் அந்த அழுத்தத்தை கொடுத்ததுனால நம்முடைய மூளையில் வேண்டாத அழுத்தங்களை கொண்டு போய் நம்ம வேண்டாத காரியங்களை செய்கிறத அதுலேருந்து நம்மளை மீட்பை கொடுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன கொடுக்காரோ, நமக்கு என்ன நமக்காண்டி செய்கிறாரோ அதை வந்து அவர் செய்து முடிக்க வளமுள்ளவராக நம்மளை நடத்துவார். நம்முடைய என்ன பாதையில் போகிறோமோ, நம்மளை வேதனை பாதையில் கொண்டு போய் நம்மளை நடத்துறதுக்கு என்ன எப்படி நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சுருக்காரோ அந்த பாதையில் நம்ம நடத்தி போவார். எங்கள் வீட்டுக்கு ஒரு சிஸ்டர் வருவாங்க, சொல்லுவாங்க ஒவ்வொரு காரியங்களும் பார்த்திங்கன்னாக்கி நமக்கு நடக்கிறதெல்லாம், என்ன ஆண்டவரை எப்படி செய்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய காரியங்களை தான் ஆண்டவர் கற்றுத்தர்றாரு. அதன் வழியில் தான் நம்ம கொண்டு போகிறாரு. நம்ம வழி வந்து நமக்கு வேதனையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி எப்படி நடத்தணும்னு வச்சுருக்காரோ அந்த இதில் வழி நடத்துறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் பெருசாகவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பார்க்கும்பொழுது என்ன ஆண்டவரே இது கூட இதை விட நம்ம மறித்தே போகலாம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய திரும்ப நம்ம நினைக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன நம்ம திட்டம் வச்சுருக்காரோ அந்த வாழ்க்கையில் நம்ம கொண்டு போகிறதுக்கு அவர் வந்து நம்மளை உருவாக்குதார். ஆனால் அதனால தான் முள்ளை வச்சு நல்லா இது பண்ணும்போது எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறக்காண்டி ஆண்டவர் முள்கிரீடத்தை சூட்டி அவன் வந்து அழுத்தப்பட்டு அதுலேயும் கூட மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் வந்து எல்லாவற்றையும் சகித்தவர் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர். அதாவது முள்ளை வச்சு அழுத்தினோடனே என்ன ஆகும், ஒரு வேதனை வரும். வேதனை வந்தோடனே ஐயோன்னு அலறுவோம் நம்மலாம். ஆனால் அப்படிலாம் அவர் செய்யவே செய்யலை. ஆனால் என்ன செஞ்சார், அதை வந்து சகித்து அதில் வந்து வெற்றி சிறந்தார். இப்போ எதுனாலும் வெற்றி சிறக்கணும்னாக்கி ஒரு காரியங்களை செய்யணும். இப்போ நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க, பரீட்சை எழுதும்போது எல்லாவற்றிலும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கஷ்டப்பட்டு படித்து அதை மூளையில் வைக்கணும். மூளையில் வச்சு அதை நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு பெரிய வெற்றியை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே படிச்சுட்டு அதை கொண்டு மைண்ட்லேயே வைக்காமல் மூளையில் வைக்காமல் சும்மா போய் ஏதோ கையில் வந்ததை எழுதுனீங்கன்னாக்கி அதனால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்காது, பலன் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு மார்க்கும் கிடைக்காது, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இருக்காது. ஆனால் வெற்றி சிறக்க மாட்டேங்க அந்த இடத்துல. இப்போ என்ன செய்யுங்க, தோல்வியை தழுவ வேண்டியே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுறாரு. அதில் ஜெயத்தை பெறுறாரு. மரணத்தினாலும் சரி, அவங்க கொடுத்த வேதனையினாலும் சரி, எல்லாவற்றையும் வந்து என்ன செய்கிறாரு, சகிச்சு அதில் வந்து வெற்றி சிறந்ததுனால நமக்கு வெற்றி தர நம்மளை பாடுபட்டும், எபிரேயரில் படிக்கும், நம்மளை போட பாடுபட்டும் பாவம் செய்யாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறவரா தைரியத்தோட அவர் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்போ நம்மளை போல மனுஷனா பாவ உலகத்தில் பிறந்தாலும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியாக நமக்கு இருக்காரு. அப்போ பாவம் இருக்குது, பாவம் சரீரத்தில் வருது, பிசாசு சோதிக்கான் எல்லாம் பண்ணுறான். ஆனால் அதுலேருந்து ஜெயத்தை பெறுதார். கிறிஸ்து வந்து ஜெயத்தை பெற்றதுனால நமக்கு அந்த ஜெயம் நமக்கு கிடைக்குது. அந்த காரியத்தை நமக்கு தந்திருக்கிறதுனால ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவை மரணத்துக்காக ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இந்த காரியங்களை நீங்கள் ஜெபத்தோடு கூட படிங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிற காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு, அது செய்வார். இப்போ 2 தீமோத்தேயு 4:8 1 பேதுரு 5:4 இந்த உலகத்தில் வந்து நமக்கு ஒரு கிரீடம் தராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம்.
அப்போ அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி இந்த உலகத்தில் வாழும்போதே ஆண்டவர் கொடுக்குற அந்த வேலையை செய்யணும்னு சொல்கிறார். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு சொன்னோம்னாக்கி அந்த பண்படுத்த சொன்னார். இப்போ உலகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கி, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்கள், உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வேலைக்காண்டி தான் நம்மளை தேர்ந்தெடுத்து ஆவியானவரால் இந்த சீசரெல்லாம் கொண்டு போய் சொல்லி என்ன சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருங்க, சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சுருக்காரு. அதை நம்ம செய்யும் பொழுது நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 4:8 நீதியின் கிரீடம் எனக்கு வச்சுருக்கிறது மாத்திரமல்ல விசுவாசிக்கிற எல்லாத்துக்கும் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். பேதுருவிலையும் அப்படி தான் சொல்கிறாரு. வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது கிரீடம் அப்படிங்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் தரக்கூடிய ஒரு காரியம். அதுதான் அந்த பவுல்லாம் சொல்லுது, நீங்கள் பார்க்கலாம். 2 தீமோத்தேயுல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியங்களை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஏதோ நம்ம வசனத்தை தியானிச்சிட்டோம், நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு போகாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த காரியங்களை எதற்காக எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது 2 தீமோத்தேயுல 4:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் சொல்கிற காரியங்கள் பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதலால் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குங்கிற நீதியின் கிரீடம் எதற்கு, ஆண்டவருக்கு செஞ்ச அந்த ஊழியத்துக்காக, அந்த அவர் செஞ்ச கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த கீழ்ப்படியாதனால சாபத்தை பெற்ற ஆதாம் ஏவாள மாதிரி இல்லை. இங்கே பவுல் சொல்கிறது என்னென்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எல்லாம் போராட்டம் நிறைய வந்துச்சு. அதில் போராடி ஓட்டத்தை முடித்தேன், எல்லாத்தையும் செய்து முடித்தேன். ஆண்டவர் சிலுவையில் எது செஞ்சு முடித்தாரோ அதுபோல் ஒரு மனுஷன் செஞ்சு முடிச்சிருக்கிறத பார்க்க. அப்போ நாமளும் செய்து முடிக்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடிகிறது தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுதான் பவுலை நான் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு பாருங்கள். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நமக்கு கொடுத்துருக்க விசுவாசத்தில் நம்ம பலன்படணும். நமக்கு எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அந்த விசுவாசத்தில் நம்ம பலப்படணுங்கிறத சொல்கிறாரு. இது முதலாக, அதுக்கு பிறகு தான் நீதியின் கிரீடம் அவருக்கு வைக்கப்பட்டிருக்குது. சும்மா நீதியின் கிரீடத்தை அப்படியே கொடுக்கலாண்டவர். அவர் செய்து முடிக்க எதெல்லாம் வச்சுருக்காரு நம்முடைய வாழ்க்கையில், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கும் பொழுது அந்த நீதியின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும் சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கும். பவுல் அது அநேகமாக பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் மரித்து போகும்பொழுது பேதுரும் அவரும் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நாங்கள் மரித்து போவோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும். அப்போ முன்னாடியே அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்படி சாக போகிறோம், எப்படி நம்ம வாழ போகிறோம், எப்படி இருக்க போகிறோங்கிறது தான் தெரியுது. நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய காரியங்களை செய்யக்கூடியது. பவுல் சொன்னார், பேதுரு சொன்னது போல். இப்போ 1 பேதுரு 5:2-4 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுதான், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காகவும் அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை எருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தையை மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இங்கே மேலே என்ன சொல்றாருன்னா, ஒரு சபை மாதிரி சபையை சொல்கிறாரு. சபைன்னு எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்கள், நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் கூட அது முன்மாதிரியாக நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு எப்படி, ஆண்டவர் நம்மளை எப்படி நம்மளை பாடுகள் மத்தியில் நம்ம எப்படி நம்மளை ஆண்டவர் மகிமைப்படுத்தி நம்மளை வச்சுருக்காரு. நம்ம அந்த லீலி புஷ்பம் போல் வச்சுருக்கேன்னு சொல்கிறாருல, அந்த புஷ்பம் போல் வாசனை கொடுக்கக்கூடிய காரியத்தை நமக்கு வச்சிருக்கும் போது அதை சொல்லும் பொழுது நமக்கு பிரதான மேய்ப்பர். அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, நம்ம முன்மாதிரியாக வாழும் பொழுது அவர் நமக்கு இந்த ஜீவ கிரீடத்தை தருவார்னு சொல்லி பேதுருவும் அதுதான் சொல்கிறாரு. ஏன்னா இவர் மேய்ப்பர்னு சொல்லி ஆண்டவர் மேய்க்கிறதுக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம் யோவான் கடைசியில். அப்போ அந்த மந்தையை மேய்க்கிறதுக்குனால அவர் அந்த மந்தை பற்றி சொல்கிறாரு, சபை மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக ஏதோ ஒரு வார்த்தைகளை சொன்னாலும் அதுவும் இதுக்கு கூட பொருந்தும். அதை செய்து முடிக்கும்போது நமக்கு நீதியின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும் சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவருடைய சுவிசேஷம் தான் முக்கியமானது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமுள்ள வார்த்தை, அவருடைய வசனம், அதுதான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரக்கூடியது. அதில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம வாழ முடியும். அதை நீங்கள் செய்ததுக்கு ஆண்டவருடைய உதவி தேவை. அது இல்லாமல் நம்ம இதை செய்ய முடியாது. அதனால் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்ததுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கார். இப்போ நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம ஒரு மனுஷனை பற்றி படித்தா நமக்கு நல்லா அந்த இடத்துல புரியும். மரணத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க, என்ன மரணம்னு சொல்கிறாங்களே, இதனால் என்னன்ட்டு சிலர்
தெரிஞ்சு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதே உங்களோட ஆவியானவர் இருந்தார்னா பேசுவார். அதனால தான் தினமும் சொல்கிறது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள காலையிலே நீங்கள் தியானிங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் ஆவியானவரால் ஆவியானவர் இப்போ எழுதினதை ஆவியானவர் தான் நமக்கு கற்றுத்தர முடியும். இப்போ நம்ம எந்த புஸ்தகம் எடுத்தாலும் சரி, அந்த புஸ்தகம் படிக்கிறவர், அந்த எழுதுகிறவர் வந்து அதை இப்போ அதனுடைய என்ன கருத்து அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரியும். விளக்கங்கள்லாம் படிச்சிங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னாக்கி அந்த விளக்கங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க. இந்த இதுக்கு இது, இதுக்கு இது அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஒரு கதை ஒரு ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கார் வந்து ஒரு இடத்துல ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. போகும்பொழுது அந்த இடத்துல அது வந்து ரிப்பேர் ஆகி போச்சு. ரிப்பேர் ஆகி போனோம்னா போகிறவங்க வரவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்களே ஒழிய அது வந்து என்ன ரிப்பேர்னு இந்த இந்த நாட்களில் அதெல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே பார்க்கறதுக்கு வராங்க. இது வந்து நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாத போது நடந்த கதை. அப்போ வந்து அவங்க வந்து என்ன செய்யுதுன்னா, நடந்த சம்பவம் தான் இது. அவங்க நின்றுட்டு இருக்கும்போது என்ன பண்ண தெரியலையே, இது வண்டி இப்படி ரிப்பேர் ஆகிட்டு எப்படி வீடு போய் சேர்றது அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மனுஷன் வந்தாராம்மா வண்டியில். வந்தோடனே அவர் இறங்கி என்னாச்சு, என்ன வண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வண்டி இப்படி பழுதாகி போச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகணும், நேரம் ஆகிப்போச்சு, என்ன ரிப்பேர் ஆகிடுன்னு தெரியலை எங்களுக்கு, அதனால நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு, அதனால தான் நிற்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே போனாராம். எல்லாம் பொருட்கள்லாம் இருந்ததை வச்சு எடுத்து பார்த்து எல்லாம் ரிப்பேர் பண்ணி சரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிட்டான். அப்போ என்னங்க நாங்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு போனாங்க, எங்களுக்கு ஒன்றும் ரிப்பேர் பார்க்கறதுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்தோடனே டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களே, வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டா என்ன உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த வண்டியை உருவாக்குனது, இந்த வண்டியை விற்கிறதுக்கு இது பண்ணுற ஆள்லாம் நான் தான், அதனால் எனக்கு இந்த வண்டியில் உள்ள என்ன ரிப்பேர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து இதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. அப்புறம் அதனால் யார் உருவாக்குதாங்களோ அந்த உருவாக்கக்கூடிய ஒரு காரியங்களை செய்கிறவங்க தான். இப்போ நீங்கள் எல்லா வேலையிலையும் எடுத்துக்கிடுங்க, மரம் செய்கிறதாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், அதாவது செய்கிறவங்களுக்கு அந்தந்த காரியங்கள் தெரியும். நமக்கு வந்து புதுசாக கொண்டு போய் விட்டுட்டு நீ வீடை கட்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது. நீ மரத்தெல்லாம் இணைச்சி அதை வந்து ஒரு டேபிள் ஒரு ஒரு சேர் செய்யின்னு சொன்னோம்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மூங்கில் பின்னுறவங்க வருவாங்க பார்த்தீங்கன்னாக்கி, அவங்க பின்னுறது ரொம்ப அதிசயமாக இருக்கும். அது ஒரு நார் மாதிரி தான் இருக்கும், அதை வச்சு பின்னுறாங்க. எவ்வளோ அழகாக ஒரு கூடை சேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் ஆவியானவர் எழுதுனது ஆவியானவர் தான் கற்றுத்தர முடியும். அதனால் ஆவியானவர் பெற்றுக்கொள்ள தினமும் ஜெபிங்க. அது ரொம்ப முக்கியமானது. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு முக்கியமாக தேவை உள்ளது. இப்போ வந்து பவுல் சொன்ன காரியங்களை நமக்கு வந்து முள்ளை பற்றி பேசணும். இந்த முள்ளை பற்றி பேசினாலும் எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லி இல்லைனாலும் இதனுடைய கருத்து நிறையா. அது வந்து நீங்கள் தியானிக்கும் போதே உங்களை ஆண்டவர் வந்து பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு தான் இந்த வசனத்தை நான் தியானிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அதனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 12 7லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 7லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தோம்னா 7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் இருக்கிறது. இப்போ முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே பவுல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவர் எத்தனையோ ஊழியம் செஞ்சார், பைபிளில் பாதி மேலே முக்கால்வாசி மேலே எழுதினார். இவ்வளோ பெருமை உள்ளவருக்கு நிறைய பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரு கொஞ்சம் பணம் வந்துட்டுனாலோ இல்லாட்டா ஒரு பெரிய ஒரு பதவி வந்துட்டுனாலோ அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, மாறிட்டு அவங்களுக்கு என்னமோ ஒரு கிரீடம் கிடைச்ச மாதிரி நமக்கு ஏதோ இல்லாத மாதிரியும் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறது வந்து தவறான காரியம். அப்படி காரியங்கள் செஞ்சோம்னாக்கி அதை இன்னைக்கு ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ளதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா பவுலை படிக்கும்பொழுது அதை தான் நம்ம படிக்கணும். அவர் வந்து நான் என்ன மேன்மைப்படுத்தக்கூடாது, நான் என்னமோ அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து மேன்மைப்படுத்தாதபடி உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முள்ளுனாலே நான் சொன்னேன், அது வந்து சாபத்துக்காக குறிக்கக்கூடியது, அது வந்து வேதனைப்படுத்தக்கூடியது. அதனால் அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். முள்ளுன்னு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத முடிக்கலை. அது என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இப்போ முள் சாபம் அப்படிங்கும்போது இப்படி சொல்லக்கூடாதபடிக்கு அது வந்து என்ன செய்யுது, என்ன மேன்மைப்படுத்தக்கூடாதது ஒன்று இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிறதுக்கும் 2 காரியம் வருது. ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, சொல்கிற காரியங்களை நீ தியானி, நான் சொல்கிறதுபடி கீழ்ப்படி அப்படின்னு சொல்கிறாரு.
அதுபடி சாத்தான் வந்து நீ இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த காரியத்துக்கு என்னை சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஒரு திருப்பு 2 திருப்பு இல்லைங்க, 3 திருப்பு ஜெபிச்சிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு முள்ளு கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது, எனக்கு வந்து என்ன உயர்த்தாதபடி இருந்தாலும் இந்த சாத்தான் வந்து வேற ஏதோ சொல்கிறான் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு வந்து எனக்கு விலக்கி என்னை நீக்கி என்னை வந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி 3 திருப்பு ஜெபிக்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவர் வந்து என்ன செய்தார், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேரை எந்திரிக்கான், பிசாசு ஓடுது. இப்படிப்பட்ட வல்லமையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. விசேஷமான குணமாக்குற வரங்கள்லாம் பவுலுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ வேதத்தில் வாசிக்கும்போது தெரியுது. அப்படி இருந்த மனுஷனுக்கு இப்போ என்னென்னா அந்த பிசாசை வந்து போகலையே அப்படின்னு சொல்ல முடியாதா? ஏன் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அவர் சொல்கிறாரு, உனக்கு இது தேவை, இது இருந்தால் அடுத்தது என்ன தெரியும், இது இருக்கும் பொழுது கூட என்னுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ என்ன செய்ய முடியும், என்னுடைய பிள்ளையா நீ வாழ முடியும். சாத்தான் எத்தனை பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, அவன் என்ன பெருமைப்படுத்த சொல்லி அவன் சொன்னாலும் சரி, நீ வந்து என்ன செய்யாத, நீ அதுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 திரும்ப ஜெபம் பண்ணேன், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணேன். அதற்கு அவர் 9வது வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். இந்த பலவீனத்தை கொண்டு வர்றது தான் பிசாசானவன். நீ வந்துட்டு என்ன குட்டுற சாத்தான் அப்படின்னு நீ சொன்னாலும் சரி, அது நான் இனி உன்னை உயர்த்தாதபடி செய்யுதுன்னு சொன்னாலும் சரி, அவன் என்ன செய்கிறான், உனக்கு பலவீனத்தை கொண்டு வந்து நீ வந்து இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் பலவீனத்தை கொண்டு போடும்போது நான் பலன் பூர்ணமாக விளங்கும்படி நான் செய்வேன். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பலவீனம் வரும் பொழுது, ஒரு பலவீனம் வருது, ஒரு சோதனை வருது அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பலவீனத்தில் மத்தியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அதுக்கு வந்து கிருபை, நம்முடைய ஆண்டவருடைய கிருபையினால தான் பவுல்லாம் பாருங்கள் எப்படிப்பட்ட வேதனையிலும் கிருபை அவரை தாங்கிச்சின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பலமுள்ளவனாக இருக்கிறேன், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தனையிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்படிலாம் பிரச்சனை வரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் இன்னும் நிறைய அப்படியே படிச்சுக்கிட்டே போனால் நிறைய வருது. அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய கிருபை நமக்கு இருக்கும் பொழுது இதெல்லாம் நான் வெற்றி அறிஞ்சு நான் வந்து உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழ்ந்து இந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் நான் சொல்கிறார். அவர் கிருபை எனக்கு போதும், அவருடைய கிருபை தான் எனக்கு எல்லாமே செய்து முடிக்குன்னு சொல்லி இந்த கிருபையை பற்றி கொள்கிறார். அதனால் எத்தனை பெரிய வாழ்க்கையில் முள்கள் மத்தியில் இருந்தாலும், எத்தனை சோதனை மத்தியில் இருந்தால், எத்தனை வேதனை துன்பங்கள் பவுலுக்கு வராத இது எதுவுமே இல்லை. அவருக்கு எல்லாமே இருந்த பொழுதும் உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொன்னீங்களே, அதனால நான் வந்து என்ன செய்வேன், ஓடி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பவுல் சொன்னது போல் நாமளும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பெரிய வேதனைகள் மத்தியில் இருந்தாலும், எத்தனை பெரிய சாபத்தின் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நம்மளை உயர்த்த வளமுள்ளவர்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்து அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளை நம்முடைய சந்ததியை மாற்ற நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடல் ஃபாதர் படிச்சிருக்காங்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை நம்மை தாங்கும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்த தேவன் நமக்கு பலன் தந்து, நமக்கு கிருபை தந்து, நம்மளை முற்றி மூடிய ரட்சிக்க ஜீவ கிரீடத்தை தரவும், நம்மளை மலர் போல வாசனை வீசுகிற பிள்ளைகளாக நம்மளை நடத்தவும் இந்த நாட்களில் நம்ம அர்ப்பணிப்போம்.
அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஜெயிப்போம். என் மீட்பர் உயிரோன் இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோன் இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோன் இருக்கையிலே. ஆம் சாமி, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகளை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இந்த நாட்களே தகப்பனே முள்ளுக்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாங்கள் இருக்கிறோம். வாசனை வீசுகிற ஒரு மலராய் எங்களை மாற்றுகிற தயவுக்கா நன்றி சுவாமி. எப்படிப்பட்ட முள்ளான காரியத்திலே நாங்கள் சாபத்திலே இருந்தாலும் சாபத்தை எல்லாவற்றையும் நீக்க சிலுவையிலே ஆண்டவரே முள்கிரீடம் அழுத்தப்பட கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் சகித்து வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறபடியால் எங்களுக்கு வெற்றியை தர வல்லமுள்ளவராக இருக்கு. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் கற்றுத்தந்திருக்கீங்க சுவாமி. உடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, உடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுதே அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்கும். தகப்பனே, சாத்தான் எத்தனை ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு வாழ்க்கையில செய்தாலும் ஆண்டவரே கொண்டு வந்தாலும் சுவாமி, கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருக்கென்று பவுலுக்கு சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கிருபையை தந்து எங்களை வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு ஆண்டவரை வெட்கப்படும்படி பாலத்தினால் இடை கட்டி எங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை மலராய் மாற்ற வல்லமுள்ளவரே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாசனை வீசுவதற்காகவே எங்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவினால் எங்களை நிறைத்து நடத்துகிற தேவனா இருக்கீங்க. நன்றி செலுத்துறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் எல்லா சாபங்களையும் நீக்க வந்த தேவன் இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபையை தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எந்த சூழ்நிலையிலே எந்த வேதனையோடு இருந்தாலும் தகப்பனே, நீங்க கொடுக்கிற வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தந்து அந்த கிருபையினால் எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே மலர் ஆண்டவரை வீசுகிற எப்படி மலர்கள் வீசுகிறதோ தகப்பனே வாசனை, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் வாசனை வீசுகிற ஒரு மலராய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்பட தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் வாசனை வீசுகிற ஆண்டவரை பலனை பெற்றுக்கொண்டு வாசனை வீசுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்க்கையில வாழ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நாமம் மகிமைப்பட எங்களை ஆண்டவரை பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். நாளில் அப்படியே ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை நீங்கள் அற்புதமாக எங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். அப்படியே ஜெபத்துக்கு பயன்படுத்தபடியா நன்றி. மறுபடியும் நம்முடைய சமூகத்திலே வருமுறை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.